அடுத்ததா பார்க்க போறது சேதுபதி படத்தினுடைய ஆடியோ லான்ச். இந்த படத்துல விஜய் சேதுபதி, ரம்யா நம்பீசன் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கிறது அருண்குமார். இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறது நிவாஸ் கே பிரசன்னா. இப்போ இந்த படத்தை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்றாங்க. அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். தெகிரி என்னோட ஃபர்ஸ்ட் ஆல்பம். பொறுமையாக இருந்து நல்ல ஆல்பம் பண்ணுங்கிறதுக்கு தான் இவ்வளோ டைம் எடுத்து செகண்ட் எனக்கு சேதுபதி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆல்பம்க்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. நிறைய தடவை யோசிப்பேன், ஏன் இந்த மியூசிக் டைரக்டர்னு அடுத்த படம் பண்ணலன்னு. இன்ஃபேக்ட் நான் அவருக்கு சான்ஸ் கொடுக்கல, அது அடுத்த விஷயம். பட் இருந்தாலும் யோசிச்சிட்டே இருப்பேன், இவ்வளோ டேலண்டான ஒரு மியூசிக் டைரக்டர் ஏன் இன்னும் அடுத்த படம் பண்ணலன்னு ரொம்ப நாள் யோசிச்சிட்டே இருப்பேன். ஸோ இன்னைக்கு திருப்பி அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ ஐ மீன் நிவாஸ் பிரசன்னா இஸ் ஹியர் டு ஸ்டே. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. பெஸ்ட் விஷஸ். நெக்ஸ்ட் வந்து படத்தோட ஹீரோ விஜய் சேதுபதி. ரீசெண்டாக நிறைய தடவை அவரை மீட் பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஒரு ட்ரெய்லரில், ஒரு டீசரில் ஒரு ஃபயர். ஸோ கண்டிப்பாக வந்து அவருக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். ஸோ அவர் இன்னும் இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஸ்டேஜ் ரீச் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை இந்த டீசர் சாங்ஸ் பார்க்கும்போது இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரொடியூசர் ஷான் சுதர்சன். ஸோ ஒரு புது ப்ரொடியூசர் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு இந்த மாதிரி நிறைய ப்ரொடியூசர் வர்றதுக்கு நம்மளால் முடிஞ்ச என்னென்னா அவங்க பண்ணுற படங்களை வந்து நம்ம பெரிய வெற்றி படமாக்கணும். ஸோ அந்த வகையில் அப்புறம் அருண்குமார். ஸோ அவர் ஃபஸ்ட்டு படம் பெரிய அளவில் பேசப்பட்டது. இந்த படமும் கண்டிப்பாக பெரிய வெற்றி படமாக அமையும். ஸோ அந்த டோட்டல் டீமுக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி படமாகும். தேங்க்ஸ். ஏன்னா அபூர்வ சகோதரர்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா கமல் சார் பேர் சேதுபதி. சேதுபதி ஐபிஎஸ்னு ஒரு படம் வந்திருக்காரு, அந்த கேப்டன் பேர் சேதுபதி. ஸோ இன்னத்து அப்டேட்டட் கேப்டன் இவர் தான் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்காரு. ஏன்னா பக்கா தமிழ்நாட்டு போலீஸ் அப்படின்னா வந்து இப்போ நாங்களும் போலீஸ் படம் பண்ணியிருக்கோம், அது வேற விஷயம். பட் கமல் சார் என்னதான் போலீஸ் ஸ்டேஷன் போட்டாலும் கேப்டன் வர மாதிரி யாருக்குமே ஆப்டா வருது. ஸோ இவர் வந்து கேப்டன் மாதிரி. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ஆக்சுவலாக விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்கும். எங்கள் கேட்டகரி ஆஃப் ஹீரோஸில் எனக்கு வந்து தனுஷ்க்கு அப்புறம் விஜய் சேதுபதி தான் ரொம்ப பிடிக்கும் ஆஸ் அ பர்ஃபார்மரா. ஏன்னா அது அவர்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன் ஒரு படம் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் நாங்களாம் என்னதான் பாண்ட் வித் கோல்டன் ஸ்பூனாக இருக்கலாம், சில்வர் ஸ்பூனாக இருக்கலாம், சினிமான்னு வந்துட்டா உழைப்பு முயற்சி தவிர எதுவுமே கிடையாது. அது வந்து அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததால தான் அவருக்கு இந்த வெற்றி இவ்வளோ பெருசாக அடைஞ்சிருக்கு. அண்ட் இன்னொன்று, லைக் போலீஸ் வந்து நம்ம சைக்கிள் ஓட்டி பார்த்துருக்கோம், புல்லட் ஓட்டி பார்த்துருக்கோம், பொலேரோ கூட ஓட்டி பார்த்துருக்கோம். ஆனால் ஆட்டோ ஓட்டி இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். சான்ஸே இல்லை. இந்த டைரக்டரோட கிரியேட்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எனிவே இந்த ஷான் சார் கங்க்ராட்ஸ். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ சத்ரியன் 2க்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நிற்கிற ஐடியா எதுவும் இல்லை. அண்ட் தேங்க்யூ. எனக்கு கூச்சமாக இருக்குது. நான் பேசிக்கலி ரொம்ப ஷை டைப், அது விஜய் சேதுபதிக்கே தெரியும். இந்த படத்தில் ஒரு முக்கியமான கமிஷனர் ரோல் இருக்குன்னு சொல்லிட்டு அருண் என்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் அவர் படத்தை பற்றின நல்ல அபிப்பிராயம் பண்ணையார் பற்றி இருந்ததுனால நான் வேணான்னு சொல்லிட்டேன். இதில் நடிக்கல, நான் எதுலையுமே பார்த்தா இல்லை. ஒரே ஒரு விஷயம், இந்த படத்தில் இருக்கிற 3 பேர் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஒன்று விஜய் சேதுபதி, இன்னொன்று நிவாஸ் பிரசன்னா, இன்னொன்று அருண். இவங்க 3 பேரும் பற்றி ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்க 3 பேர் ரொம்ப நல்லவங்க. இவங்க ஜெயிக்கும் போது, இவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும்போது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அப்படிப்பட்ட நல்லவங்க அவங்க. எல்லாருக்கும் இந்த படம் பெரிய படமாக இருக்கிறது வாழ்த்துக்கள். நிவாஸ் பிரசன்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது, ஒரு படம் தான் பண்ணியிருக்கார். பட் ஆனால் 25, 30 வருஷம், 50 வருஷத்துக்கு அவர் தமிழ் சினிமாவில் இருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு இஸ் டேலண்டட், இஸ் கிஃப்டட். அண்ட் ஆஸ் அ விஜய் சேதுபதி ஃபேன் ஐம் வெரி ஹாப்பி. நான் வந்து தொடர்ந்து அவர் ஒரு 5 படத்தில் வந்து இப்படி மெய் செலுத்து போய் பார்த்தேன். அதே மாதிரி இந்த 2016 அவருக்கு இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியுது. பிகாஸ் ஆஃப் ஆல் த ஃபிலிம்ஸ் தட் இஸ் காட். அண்ட் விஜய் சேதுபதி லுக்ஸ் வெரி ப்ராமிசிங். அண்ட் அருண், யூ வில் கெட் ஆல் யுவர் டியூ கிரெடிட் வித் திஸ் ஃபிலிம். ஆல் தி பெஸ்ட் எவ்ரிவன். தேங்க்யூ. தொடர்ந்து கூட்டம் கூடுமா? இயல்பற்ற யானையை பார்க்க, இயல்பற்ற சிறுத்தையை பார்க்க கூடாது. எது இயல்போடு இருப்பதோ அதுவே நீண்ட நாள் நீடித்து நிற்கும், தொடர் வெற்றியை பெறும். அதற்கு உதாரணம் எப்பொழுதும் இயல்பு மாறாமல் இருக்கும் விஜய் சேதுபதி நான் நம்புறேன். விஜய் சேதுபதி வாழ்க்கையில் இன்னொரு பெரிய துன்பம் உண்டு. என்ன துன்பம்னா, நம்ம எல்லோருக்கும் இருக்க துன்பம். நம்மளை யார் சாவடிப்பா தெரியுமா? ஒப்பிட்டு பார்த்தே சாவடிப்பான் சுற்றி இருக்கவன் பூரா. அவன் 1வது ரேங்க் வாங்கிட்டா நீ 1வது ரேங்க் வாங்கலையே, அவன் பாஸ் ஆகிட்டா நீ பாஸ் ஆகலையே, அவன் வீடு வாங்கிட்டா நீ வீடு வாங்கலையே, அவன் புள்ள பெற்றுட்டா நீ புள்ள பெறலையே, அவன் கல்யாணம் பண்ணிட்டா நீ கல்யாணம் பண்ணலையே, அவன் செத்துட்டா நீ சாகலிங்கிற தவிர எல்லா நேரம் ஒப்பிடுவான் நம்மள. அந்த ஒப்பீட்டை விஜய் சேதுபதி தன்னுடைய முதல் படத்துல இருந்து தொடர்ந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்காரு. எப்ப பார்த்தாலும் ஒப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அவரை. நான் இப்ப சமீபத்தில்
விஜய் பேசணும்னு சொன்னாரு சார், அதெல்லாம் அப்படித்தான் சார் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, அதற்காக நம்ம அதெல்லாம் கருதி கொள்ள முடியுமான்னு கேட்டார். விஜய் சேதுபதி வெற்றி அதுவும் கூட நான் நினைக்கிறேன். காரணம், ஓஷோ அவர்கள் சொன்னது போல வாழ்க்கையில் மிக வலிமையானதையெல்லாம் வெற்றி கொள்வது ரொம்ப சுலபம், எளியதை விட தான் நம்ம தோத்து போறோம். ராக்கெட் கண்டுபிடிச்ச விஞ்ஞானியால இன்னைக்கு வரைக்கும் ஒழுகாத ஒரு ஃபவுண்டன் பேனை கண்டுபிடிக்கவே முடியல. எளியதை வெற்றி கொள்வதே ரொம்ப சிரமமானது. எளியதை வெற்றி கொள்வதாத்தான் நான் விஜய் சேதுபதியை பார்க்கிறேன், மிக எளிய ஒரு ஆளா. அருண்குமார் நீங்க நடிக்க அனுப்பாம பிரியதர்ஷனும் மோகன்லாலும் போல, மணிவண்ணனும் சத்யராஜும் போல, கவுண்டமணியும் ஆர் சுந்தரராஜனும் போல இந்த அருண்குமாரும் விஜய் சேதுபதியும் தொடர்ந்து வெற்றி பெறணும். அதற்கான முதல் வெற்றியா இந்த படம் அமையட்டும். வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தப்போ பீட்சா கப்பல் ஊரை ஏமாத்திட்டு வேற ஊர்ல போய் ஒரு போலீஸா செட்டில் ஆகி குழந்தைலாம் பெற்று அப்படி ஃபேமிலியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ வெரி ஹாப்பி டு சி த கப்பல் அகைன் அண்ட் வெரி வெரி டேலண்டட் டீம். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அருண் நாளைய இயக்குனரில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணப்பே தெரியும், இஸ் வெரி வெரி டேலண்டட் டைரக்டர். அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபில்மும் அகெயின்ஸ்ட் அன் எக்ஸ்ட்ராடினரி ஃபில்ம் பண்ணையாரும் பத்மினியும். நிறைய பேர் பேசினப்போ ஃபர்ஸ்ட் டைம் கமர்ஷியலாக பண்ணார் அப்படின்னாங்க. ஐ திங்க் அது தெரியல, கமர்ஷியல்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல. பட் பண்ணையாரும் பத்மினியும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம் கொடுத்துட்டு அடுத்து ஹஸ் டன் சேதுபதி. ஸோ கிரேட் ஜாப் அருண். அண்ட் அதர் டெக்னீஷியன்ஸ் லைக் நிவாஸ் பிரசன்னா, வெரி டேலண்டட் மியூசிக் டைரக்டர். அண்ட் தினேஷோட ஒர்க், கேமராமேன் தினேஷ். அண்ட் தென் த ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா இந்த படம் தீபாவளி முடிஞ்சு ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க, பொங்கல் முடிஞ்சு ரிலீஸ் ரெடியாக இருக்காங்க. எப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா நான் ஆஃப்டர் தீபாவளி மதுரை ஷூட் பண்ணுறப்போ ஐ வெண்ட் அண்ட் மேட் அருண். இப்போ வி ஆர் இந்த ஆடியோ லான்ச் அண்ட் தேர் ரெடி ஃபார் February ரெடி. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சதுக்கு ஐ திங்க் அருண் ஷுட் பி லக்கி. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம். இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ரீச் அண்ட் ஹிட் கிடைக்கும். தேங்க்யூ. இல்லை, எத்தனையோ போலீஸ் படம் பார்த்துருக்கோம். பட் அக்மார்க் தமிழ்நாடு போலீஸை நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். பக்காவாக இருக்கு சேது. அதாவது நீங்க ஓங்கி அடிக்க வேண்டியதெல்லாம் இல்லை, உங்க பார்வையிலேயே 1.5 டன் வெயிட் இருக்கு. ஸோ ரொம்பவே எதிர்பார்க்குறேன் இந்த படத்தை. அண்ட் யூஸ்வலாக எல்லா ஹீரோஸுமே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காப் ரோல் பண்ணும்போது மசாலா ரூட்ல போகணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். பட் அதை பண்ணாம அருண்குமாரை சூஸ் பண்ணது ரொம்ப ஒரு சென்சிபிளான டெசிஷன். ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் படம் பண்ணையாரும் பத்மினியும் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்ல படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இந்த படம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நம்பரும் இருக்கு. நான் யாரு அந்த சாங் இட்ஸ் ஜஸ்ட் எக்ஸ்ட்ராடினரி. நான் ராஜா சேது அந்த சாங் அது வேற, அது கம்ப்ளீட்லி வேற மீட்டர் அது. அண்ட் யுவர் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஜஸ்ட் சம்திங் எல்ஸ். அண்ட் அருணோட பிக்கெஸ்ட் கிரெடிட் ஃபார் திஸ் ஃபில்ம் இஸ் பண்ணையாரும் பத்மினி எடுத்த டைரக்டரா இந்த படம் எடுத்தான்னு யோசிக்க வச்சது பெரிய விஷயம். இட்ஸ் ஜஸ்ட் லைக் கார்த்திக் சுப்ராஜ் பீட்சா எடுத்த டைரக்டரா ஜிகர்தண்டா எடுத்தானான்னு சொல்லிட்டு யோசிக்க வச்ச ஒரு காலம் அது. ஸோ ரியலி ப்ரவுட் ஆஃப் திஸ் ஃபில்ம். And today's hero Nivas Prasanna, big fan. Nivas knows that, and he's a very shy type boy, but music la பயங்கர மாஸ் இருக்கு. And again தெகிடி பண்ண பையனா இந்த ராஜா சாங் கம்போஸ் பண்ணாங்கற அளவுக்கு நீங்களும் ஒரு complete change of style காமிச்சிருக்கீங்க. So thank you so much for making this film, all of you. And last but not the least, welcome to Tamil cinema Mr. Shanmugama Sudarshan. Mr. Shan Sudarshan, welcome. கரு சொன்ன மாதிரி ரொம்ப அழகா தமிழ் பேசுற ஒரு ப்ரொடியூசர், ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் யங் அண்ட் ஸ்மார்ட்டா இருக்கீங்க. தயவு செஞ்சு நடிக்கலாம் வந்துடாதீங்க ப்ளீஸ். நல்ல படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. சேதுபதி இட்ஸ் அகெயின் ஒரு இம்பார்ட்டன்ட் மூவி இன் மை லைஃப். என்ன சொல்ல, ரொம்ப எனக்கு ஏதோ டென்ஷன் கொஞ்சம் இருக்கு. ஐ டோன்ட் நோ வை. நிறைய நாளுக்கு அப்புறம் தான் இப்போ தமிழ் மக்களோட இந்த மாதிரி ஒரு மேடையில் ஐம் டாக்கிங். அதனால கொஞ்சம் எனக்கு ஒரு டென்ஷனாக, தமிழ் மறந்த மாதிரியெல்லாம் இருக்குது. தமிழ் அவ்வளோ நல்லா தெரியல. இவங்க எப்போவுமே இவ்வளோ நாளாக நீங்கள் தமிழ் ஒழுங்காக கற்றுலையா ரம்யான்னு கேட்டுருந்துச்சு ஒரு நாள். பட் ஐ டோன்ட் நோ, ஐ ஹேவ் தட் ஒரு நர்வஸாக இருக்குது. பட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஒரு குடும்பமாக மாறிட்டோம் ஆக்சுவலி இந்த படத்துக்கு அப்புறம். குழந்தைகள் அந்த மாதிரி ரொம்ப ஒரு இன்டிமேட்டாக எல்லாருக்கிட்டையும் பழகி ஒரு 10-15 days தான் அவங்க ஷூட்டிங் லொக்கேஷனில் இருந்துச்சு. ஆனால் ஒரு குடும்பமாக 2 குழந்தைகள், அவங்க நம்ம விட ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நாட் ஆக்டிங், அவங்க பிஹேவ் பண்ணியிருக்கு. அண்ட் விஜய் சேதுபதி அவங்ககிட்ட, பிகாஸ் நான் பிஸாக்கு அப்புறம் இந்த படத்தில் தான், இந்த லொக்கேஷனில் தான் அவங்கள பார்த்துருக்கு. அடிக்கடி ஃபங்க்ஷன்லாம் பார்த்துருக்கு. பட் இவ்வளோ லைக் ஒர்க்கிங் அந்த ஒர்க் பண்ணுறது இந்த படத்தில் தான். ஆனால் சார், ஆனால் அவங்க அதே மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் ஐ நோ ஹீஸ் ரீச் அந்த சக்ஸஸ் லெவல் வேற லெவல் போயிருந்துச்சு. ஆனால் அவங்க அந்த சித்தார்த் சொன்ன மாதிரி வெரி டவுன் டு எர்த்தா, இப்போவுமே அந்த சேம் அந்த பேஷனேட் ஆக்டரா
ஒரு நல்ல மனிதா அப்படியே இருக்கு அந்த செட்டில். அண்ட் அருண் குமார் ஹியர் கோர்ஸ் இஸ் ஹியர் டு ஸ்டே. பன்னியாரும் பத்மினியும் அதுக்கப்புறம் சேதுபதி இஸ் வெரி எப்போவே சினிமா 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 ஷார்ட் இந்த ஷார்ட் வைக்கலாம் அந்த மாதிரி அப்படியே இருக்கும் அவங்க. அண்ட் அவங்க கிட்ட ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ல ஒரு ஃபேமிலி இன்க்ளினேஷன் நிறைய இருக்கும். பிகாஸ் இந்த படத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும். ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டரா ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்டா கண்டிப்பாக இந்த படத்தில் அந்த ஃபேமிலி போர்ஷன் நல்லா இருக்கும். இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் போலீஸ் அந்த மாஸ் இருக்கும், ஆனால் மாஸ் பேலன்ஸ் பண்ண மாதிரி அந்த ஃபேமிலி அந்த இன்டிமசி எல்லாமே இந்த படத்தில் இருக்கு. காப் ஸ்டோரி முதல்ல அருண் பண்ணலான்னு சொல்லும்போது எனக்கு செட் ஆகுமான ஒரு டவுட் இருந்தது. போலீஸ் யூனிஃபார்ம் போய் ஆஃபீஸில் யூனிஃபார்ம் போட்டு பார்த்தோம். பட் ஆக்சுவலாக வந்து இந்த அறகுற மனசோட தான் 2 பேரும் ஷூட்டுக்கே கிளம்பணும். எனக்கு செட் ஆகலன்ற ஒரு ஃபீல் மட்டும் தான் இருந்தது. அது மாதிரி இந்த மீஸ் எந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலாம் இருந்தது. அப்போது நான் அருண்கிட்ட சொன்னேன், மீஸ் இல்லாமல் ட்ரை பண்ணலாமா, ஏதோ வீரன்னா மீசில் தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, அதை எடுத்துகிட்டு க்ளீன் ஷேவில் பண்ணலாம் காப் ஸ்டோரின்ற மாதிரி ட்ரை பண்ணோம். கடைசியில் மீஸெல்லாம் வச்சுலாம் சொல்லி அருண் வரைஞ்சி பார்த்தோம். ஸோ அப்படி தான் ஆரம்பித்தோம். ஸோ காப் ஸ்டோரியும் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறமா டைட்டில் என்ன வைக்கலான்னு போது ஒரு 10 டைட்டில் கிட்ட பேசணும். நான் கொஞ்சம் ஓவரு அப்படி அண்டர் அப்படின்னு போயிட்டு போது அருண் ஒரு நாள் சொன்னார், சேதுபதினு வச்சுக்கலாம் நண்பா அப்படின்னு. நல்லா இருக்கு நண்பா, ஆனால் ரொம்ப ஓவர் சீனாக இருக்குது, அது பார்த்துக்கோங்க அப்படின்னும். பட் ஆனால் அதான் கரெக்டாக இருக்குது, ஒரு மாதிரி கெத்தாக இருக்குது, அது கரெக்டாக நண்பா. பட் என் பேரை வச்சு படம் எடுத்து அப்புறம் ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா வந்து நமக்கே பேக் ஃபயர் ஆகிடும், அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு. இல்லை அப்போ ஏன்னா எனக்கு கதை பிடிச்சது, அதை விட எனக்கு கதை மேலே இருந்த நம்பிக்கை வந்து ஒரு 50%. எனக்கு அருண் மேலே இருந்த நம்பிக்கை தான் 100%. ஏன்னா பண்ணையார் பத்து மாதிரி படம் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய சென்சிபிலிட்டி வேணும். அது ஒரு முதல் பட இயக்குனருக்கு முதல் பட வாய்ப்புங்கிறது எவ்வளோ முக்கியம், அது எவ்வளோ தூரம் பயன்படுத்தணுங்கிற சென்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். பட் அப்படிப்பட்ட ஒரு ஆள் பண்ணையாபத்து படத்தில் நம்பிக்கை வச்சு எடுக்கிறாருன்னா அதுக்கு எவ்வளோ சென்ஸ் வேணும், அந்த சீன்ஸ் மேலே இருக்க கான்ஃபிடன்ட் தான் எனக்கு. ஸோ அருண் மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருந்தது, அருண் நம்பி தான் போனோம். பட் எங்கள் 2 பேரோட பெரிய நம்பிக்கையை வந்து ஒரு மாதிரி திமுறை உட்காந்தது யாருன்னா எங்கள் கேமராமேன் தினேஷ் தான். அவன் தான் அவ்வளோ நம்பினாப்புல, உங்களுக்கு மாஸ் செட் ஆகும் பிரதர், நீங்கள் நம்புங்க பிரதர், பண்ணுங்க பிரதர் நாப்புல.